ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான அழகான வணக்கங்கள். இதோ பாருங்கள், உருளைக்கிழங்கு பிசைஞ்சிட்ருக்கோம். என்னென்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, கோதுமை சமோசா தான் செய்ய போகிறோம். அதுதான் உருளைக்கிழங்கு சமோசா அண்டு வெங்காய சமோசா ரெண்டுமே செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு சமோசாவுக்கு தான் உருளைக்கிழங்கு, ஆனியன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக உப்பு, மிளகாய்த்தூள், நம்ம தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை பாருங்கள், மஞ்சத்தூள். காரம் வந்து நான் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் காரம் கம்மியாக தான் போடுறேன். அதே மாதிரி உப்பு, அப்புறம் கறி மசாலா தூள், அப்புறம் பெப்பர், உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லையா, ஸோ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கறிவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த உள்ளே வைக்க சமோசா ஷீட்டில் உள்ளே வைக்கிறதுக்கு. அப்புறம் வெங்காய சமோசா செய்கிறதுக்கும் அதே தான். வெங்காயம், கறி மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, அது மட்டும் போதும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். வெங்காய சமோசாவுக்கு இது, உருளைக்கிழங்கு சமோசாவுக்கு அது செஞ்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இந்த கப்பு வச்சு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷீட் ரெடி பண்ணிவிட்டு, கோதுமை மாவில் வந்து சமோசா செய்கிறதுக்கு ஷீட்டு ரெடி பண்ணிவிட்டு கப்பு வச்சு ஷேப் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணோம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் நல்லாயிருக்கு இல்லையா. அப்புறமேட்டா இன்னொரு டைப் செய்யலான்னு பார்த்தோம். அது வந்து பெருசாக கோதுமை மாவு வந்து இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி 3 இதுவாக எடுத்து செய்யலான்ட்டு பார்த்தோம். அதை பாருங்கள், அந்த ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஷீட்டு ரெடி ஆகி அதை மடித்து அதில் வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா, அப்படிலாம் வெங்காய மசாலா அதை செய்யலான்ட்டு பார்த்தோம். அதுக்குள்ளே வந்து சமோசா ஷேப் வரலன்னுட்டு என்ன பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஏதோ அந்த ஷீட்டில் வந்து அந்த இது மசாலாலாம் வச்சுட்டு மோமோஸை ரெடி பண்ணால் ஒருத்தி. அதுக்கப்புறமேட்டா வந்து சமோசாவே பண்ணுவோன்னிட்டு அவள் அந்த ஷேப்பை கொண்டு வந்து அதில் வந்து அந்த மசாலாவை வச்சாங்க ஒருத்தவங்க. அதை பாருங்கள், நான் வந்து மாவு வந்து இது பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ரவுண்டாக. அவங்க வந்து உள்ளே வந்து மசாலா வச்சாங்க. கூட வந்து பசங்க இருந்ததுனால ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னா நானே தான் செஞ்சுருக்கேன் எல்லாம். அது இன்னும் நேரமும் ஆயிருக்கும். பசங்க இருந்ததுனால கொஞ்சம் நல்லா போச்சு. அதை பாருங்கள், சமோசா ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். ஷேப் வந்துச்சு பாருங்கள், தெரியுதா? ஷேப்பு முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். அப்புறமேட்டா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாமளே வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த மூடியை வச்சுலாம் நம்ம வந்து ஷேப் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டா ரவுண்டாக நானே வந்து போட்டேன். அப்புறமேட்டா பாருங்கள், இதோ பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேஸ்ட்டு முக்கியம் இல்லை, ஷேப்பு முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். இதோ பாருங்கள், இதெல்லாம் சமோசா, இதெல்லாம் நானே பண்ணது. எப்படி சமோசா ஷேப் இருக்கா பாருங்கள், இது லாஸ்ட்டாக நானே பண்ணது. அப்புறம் அதையும் போட்டு எண்ணெயில் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிக்க வந்து காலி ஆகிடுச்சு, எதுவும் மிச்சம் வைக்கல. அது ஒரு திருப்தியாக போச்சு எனக்கு. ஏன்னா மிச்சம் இருந்தால் தானே நம்மளுக்கு கொஞ்சம் என்னடா செஞ்சது அப்படியே இருக்குன்ட்டு ஒரு கவலை வரும். ஸோ அதெல்லாம் இல்லை, செய்ய காலி ஆகிடுச்சு. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஷேப்பு முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். அதை பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு ரவுண்டு, இது நான் செஞ்சது, அது வந்து நானே எடுத்தேன். அப்புறமேட்டா வெளியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா இருந்துச்சா சமோசா டேஸ்ட் ரைஸு? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா?